வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த சம்மர் ஸ்பெஷலாக வந்து கூலான காஃபி பார்க்கலாமா? இப்போ காஃபி பிரியர்களுக்கெலாம் வந்து எப்போ வேணாலும் நம்ம காஃபி குடிப்போம். ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து இதமான ஒரு காஃபியாக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா? வாங்க, இந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட் காஃபியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிஸ்கட் வந்து நான் டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வந்து ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஓரியோ பிஸ்கட் எடுத்து வச்சுக்கலாம், ஹார்லிக்ஸ் பிஸ்கட் எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பிஸ்கட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் வந்து காஃபி தூள் வந்து ப்ரூ காஃபி, உங்களுக்கு பிடிச்சமான காஃபியை வந்து எடுத்து வச்சுக்கலாம். சுகர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஐஸ் க்யூப்பை வந்து தேவையான அளவுக்கு வேணும். இப்போ வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். பால் வந்து கூலிங்காக இருக்கணும்னு இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஐஸ் க்யூப் போட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம், பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இது கூட வந்து 3 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அந்த 200 பாலுக்கு ஏற்றாது போல் உங்களுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பிஸ்கட் யூஸ் பண்ணுறோம், அதுலேயும் கொஞ்சம் காஃபி ஃப்ளேவர் வரும் அந்த பிஸ்கட்லேயும். அதனால் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துருக்கேன். இது கூட இந்த பிஸ்கட் வந்து நான் 3 நம்பர் எடுத்துக்கிடுதேன். அதுக்கு மேலே வேண்டாம், ரொம்பையும் அந்த காஃபி பிஸ்கட்டோட அந்த ஃப்ளேவர் வந்து வரும். அதனால் இது இந்த 200 பாலுக்கு 3 பிஸ்கட் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான பிஸ்கட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுனாலும் இதில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த வெயிலுக்கு வந்து நம்ம அடிக்கடி வந்து கூழ் சாப்பிடுவோம், மோர் சாப்பிட்றோம். இது போல் காஃபி பிரியர்களுக்கு இந்த காஃபி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து நான் ஐஸ் க்யூப்பும் நான் இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பால் வந்து சில்லுன்னு இருந்தது அப்படின்னா ஐஸ் க்யூப் கூட தேவைப்படாது. இப்போ இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த பிஸ்கட்லாம் க்ரம்பிள்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காஃபிக்கு மேலே வந்து நீங்கள் தூவிக்கோங்க. நான் அது வேண்டாங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், அருமையான கூல் காஃபி, டார்க் ஃபேண்டசி கூல் காஃபி ரெடியாக இருக்குது. நான் அடியில் உள்ள அந்த க்ரம்பிள்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் வேண்டான்ட்டு. உங்களுக்கு தேவைன்னா அதோடு எடுத்துக்கிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.